வணக்கம். ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி தமிழில் எழுதுறது, ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் எழுதுறது எப்படி, நம்மளுடைய வாய்ஸ் டைப்ரைட்டர் மூலமா நம்ம எப்படி ஈஸியாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கிடணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது முதல்ல ஒன்லைன். ஒன்லைன்னா என்ன? ஒரு முழு படத்தை ஒரு வரிகளிலே சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ என்னுடைய கதையில் ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கும் ஒரு பாசக்கார பிள்ளைக்கும் இடையில காலையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, குறும்படம், சிறுபடம். இது கதை சுருக்கம். அடுத்தது சினாப்சிஸ், கதை சுருக்கம். எந்த ஒரு படமாகட்டும், இல்லை குறும்படமாகட்டும், இல்லை விளம்பர படங்கள், ஆவணப்படங்கள், எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் ஷூட்டிங் போய் ஆகணும். அப்போ தான் படம் ஒரு முழுமையான ஒரு படமாக திகழும். அப்போ முதல்ல நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவோம், தப்பாக அடிச்சா திருப்பி எடுத்துட்டு அடிச்சுட்டு எழுதுவோம். காலப்போக்கில் அதை டைப்ரைட்டரில் கொடுத்து அடிச்சுட்டு இருந்தோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டை வச்சு கதையை டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கெல்லாம் ஈஸியான முறையில் எப்படி கையாளுறது அப்படின்றதுக்காக பலவிதமான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சாஃப்ட்வேர்கள் இணையதளத்தில் இருக்கிறது. அதில் நம்ம எந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சாஃப்ட்வேரில் தமிழ் எளிதாக பயன்படுத்தலாம், தமிழ் முழுமையாக எதில் பயன்படுது அப்படின்றத நான் ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு ஃபேடிங் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சாஃப்ட்வேர் ஒரு 9 சாஃப்ட்வேர்கள் லீடிங் சாஃப்ட்வேர்ஸ்கள் இருக்கு. அந்த லீடிங் சாஃப்ட்வேர்ஸ்ல 9 விதமான லீடிங் சாஃப்ட்வேர்ஸ்கள் இருக்கு. இதுல ஸ்டுடியோ பைண்டர், ஃபைனல் டிராஃப்ட், மூவி மேஜிக், செல்டெக்ஸ், ரைட்டர் டியூ, ஹைலேண்ட், ஃபேடின், ஸ்கிரீன்நெவர், கிட் சினாரிஸ்ட். இந்த 9 சாஃப்ட்வேர்களும் லீடிங் சாஃப்ட்வேர். இதில் ஃபைனல் டிராஃப்ட்டுக்கு ஈக்குவலான சாஃப்ட்வேர் நம்ம ஃபேடின் சாஃப்ட்வேர். ஃபைனல் டிராஃப்ட் சாஃப்ட்வேர் நல்ல சாஃப்ட்வேர், ஆனால் நமக்கு விலை கூட. ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது. சில குறைபாடுகள் அதில் இருக்குது. ஃபேடின் சாஃப்ட்வேர் டெமோ வெர்ஷன் நமக்கு கிடைக்குது. அந்த டெமோ வெர்ஷனே ஆரம்ப கால ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கு போதுமானது. நீங்க அதை வாங்கணும் அப்படின்னா ஒரு 5000 6000 தான் அதோடைய விலையை நிர்ணயிச்சனம் பண்ணியிருக்காங்க. மற்ற சாஃப்ட்வேர்லாம் நமக்கு 16000 20000 வரைக்கும் போகிறதுனால ஃபேடின் சாஃப்ட்வேர் ஆரம்ப காலங்களில் எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்களுக்கு போதுமானது. இதில் என்ன பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது மேலே உங்களுக்கு இது டெமோ வெர்ஷன் அப்படின்றத நமக்கு ஃபோக்கஸ் ஆகும். நமக்கு அதை பற்றி நம்ம மைண்டில் அதை ஏற்றிக்க வேண்டாம். பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது வருதுன்னா சில நேரத்தில் நல்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா யாராவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடலாம். அது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறதுக்கு வேண்டாம்.
இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சாஃப்ட்வேர் ஃபேரின்ல வந்து நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம சொன்னது மாதிரி ஒன்லைன் நம்ம பேசி முடித்தோம். ஒன்லைன் எப்படி சொல்லணும் அப்படின்றத கதை சுருக்கம், சினாப்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை சுருக்கம். இப்போ என்னுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு மகன் இருவருக்கும் நடைபெறக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ஒரு கதையாக வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். எல்லா தாய்மார்களுக்கும் பிள்ளைகள் தான், எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மாக்கள் தான். இருவருக்குள்ள வந்து ஒரு சின்ன விளையாட்டுகள் இருக்கும், ஒரு ஊடல், இது அனைத்துமே இருக்கும். அப்போ அம்மா பையனை வந்து காலையில் எழுப்புறாங்க. பையன் வந்து எழுந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறார். காலேஜுக்கு போகணும் எழுந்திரி, காலேஜுக்கு போகணும் எழுந்திரி அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஒரு விடிய காலையில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மகன் வந்து அறத்தூக்கத்தில் பிறண்டு படுத்துக்கொண்டு முடியாதுன்னு போக முடியாது இன்னைக்கு காலேஜுன்னு சொல்கிறார். அப்போ அம்மா அருகில் வந்து காஃபி கொண்டாந்துட்டு, நீ தாண்டா காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் போகணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லு அப்படி என்று மகன் கேட்க, அம்மா சொல்கிறார்கள், நீதான் காலேஜுக்கு போகணும், ஏன்னா அந்த காலேஜோட பிரின்சிபாலே நீதான், அந்த காலேஜோட சாவியே உங்ககிட்ட தான் இருக்கு, நீ போய் திறந்தாதான் காலேஜ் நடக்கும், நான் எழுந்துடுறா மடப்பையனே அப்படின்னு சொன்னவுடன் பையன் பெட்ஷீட்டை எடுத்துவிட்டு விழித்தெழுகிறான். அப்பொழுதுதான் தெரிகிறது, மகன் காலேஜுக்கு போகவில்லை என்று சொன்னது வந்து அம்மாவிடம் விளையாட்டாக, பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபால் நாம் காட்டுறது வந்து ஒரு சின்ன குழந்தையா காட்டி நம்ம வந்து கடைசியில் வந்து அதை புரிய வைக்கிறது தான் கதை. இதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளே மூலமா எப்படி வந்து நம்ம எழுத போகிறோம், எப்படி டைலாக் எழுத போகிறோம். 2 கேரக்டர் தான். ஏன் இந்த கதையை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எளிமையாக புரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த ஸ்டோரியை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபேடின்குள்ளே வந்து எப்படி தமிழில் மாற்றி அமைப்பது, அதுக்கப்புறம் இந்த கதையை எப்படி ஸ்க்ரீன் பிளே செய்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ ஃபேடின் அப்படின்ற சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து உள்ளே போய் அதை ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்றைய காலகட்டங்களில் டவுன்லோட் எப்படி செய்கிறது, நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். அப்படின்றதுனால அதை பற்றி விளக்க உரை வேண்டாம். நேரடியாக நம்ம ஃபேடின் சாஃப்ட்வேர்க்குள்ளே எப்படி வந்து ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே வந்து முக்கியமான மெனுஸுகள் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபைல்ன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும். க்ளோஸு, கண்ட்ரோல் சினா என்ன, கண்ட்ரோல் வினா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கண்ட்ரோல் பினா என்ன அப்படின்றது, இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. பெரும்பாலான சாஃப்ட்வேர்களில் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. இப்போ நீங்கள் ஐபிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோலு, மேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமாண்ட், இது 2 தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸில் இருக்கும். இப்போ எந்த ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், டூல்ஸை வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும். எல்லா டூல்ஸையும் தரவாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த சாஃப்ட்வேரில் அத்துப்படி. இப்போ இந்த ஃபேடின் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் ரொம்ப கம்மி தான், மெனுஸும் ரொம்ப கம்மி. இதே அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்டு, அடோப் இதிலெல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட டூல்ஸ், ஏகப்பட்ட பிளகின்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணணும். ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர் அது வந்து எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு, அதில் முழுமையாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏகப்பட்ட மெனுஸுகளோடு இருக்கும்.
இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது கேரக்டர் தனியாக எடுத்துக்கிடலாம். ஒரு இப்போ நம்ம கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா ஒரு பையன், அம்மாவுக்குள்ள டைலாக் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், பையனுக்கு உள்ள டைலாக் மட்டும் தனியாக எடுத்துக்கிடலாம், டிஓபிக்கு உள்ள ரிப்போர்ட்டை கொடுக்கலாம், ஆர்ட் டைரக்டருக்கு உள்ள ரிப்போர்ட்டை கொடுக்கலாம். அந்த மாதிரி ரிப்போர்ட் எடுக்கிறதுல வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நிகழ்வுகள் நடந்தது அதெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். கடைசியில் நம்ம சென்சாருக்கு கொடுக்கறதுக்கு ஸ்கிரிப்டோடைய பிரிண்ட் அவுட் எடுத்து தெளிவாக நம்ம கொடுக்கறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஏதுவாக இருக்குது. இப்போ வந்து ஃபார்மேட்டிங்கில் வந்து ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உள்ளது இருக்குது, டெம்ப்ளேட் இருக்குது. டெம்ப்ளேட்டில் வந்து நியூ டெம்ப்ளேட், மேனேஜ் டெம்ப்ளேட், இம்போர்ட்டுன்றது நீங்கள் வேறு ஒரு சாஃப்ட்வேரில் வந்து கதை எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த கதை எழுதுனதை வந்து இங்கே வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி மாற்றிக்கிடலாம். இம்போர்ட்டில் அந்த மாதிரி இருக்குது. எக்ஸ்போர்ட்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எக்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணிக்கிடலாம். ஸோ ரெண்டாவது வந்து எடிட்டில் வந்து எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்க மாதிரி கட்டு, காப்பி, பேஸ்ட் எல்லாமே இருக்குது. இதில் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் செட்டிங் அப்படின்றது, ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்கில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி பேக்கப் வந்து 2 minutes வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறதுனால சில நேரங்களில் பவர் கட்டு இல்லை யூபிஎஸ் தடங்கல் பண்ணுறதுனால வந்து கதைகள் அழிந்து விடாமல் இருப்பதற்காக ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து 2 minutes வச்சுருக்கோம். ரீசன்ட் டாக்குமெண்ட் ரிமெம்பர் வந்து அது இதெல்லாம் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். எடிட்டிங் இதுலேயும் அதே மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். யூசர்லேயும் வந்து எப்படி கதை பண்ண போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து புதுசாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய் பண்ண போகிறோம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல டெமோ போகிறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உள்ளே போயிடலாம். ஸோ வீவில் வந்து லேஅவுட்டு, ஃபார்மெட்டு, ஸ்ப்ளிட் டேபிள், ஜாயிண்ட் டேபிள், டூல் பாரு, ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது. ஃபார்மேட்டிங்லேயும் அடுத்து நம்ம வந்து நியூவில் உள்ளே கொடுத்துட்டு உள்ளே போனோன்னே ஃபார்மேட்டிங்கில் நம்ம என்னென்ன செட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் ஒரு காலம் இருக்குது, கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, லொக்கேஷன் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அதர்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. இந்த 4 பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விண்டோ. இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆக்கி உள்ளே வந்து கேரக்டர் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியூ எடுத்துகிட்டு உள்ளே போகணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு நம்ம ஒரு நியூ எடுக்கிறோம். நியூ எடுத்த உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வேணாம், எனக்கு வந்து டெம்ப்ளேட் வேணும், நியூ வேணாம், எனக்கு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்லேருந்து யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நியூ டெம்ப்ளேட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, ஸ்டேஜ் பிளே, டெலிவிஷன் ½ an hour, டெலிவிஷன் 1 hour அப்படின்ற டெம்ப்ளேட் இருக்குது. இப்போ வந்து ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே நியூ போகும்பொழுது வந்த அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் வரப்போகுது. இப்போ ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. முதல்ல வந்து டைட்டில் பேஜில் வந்து இந்த கதையோடைய டைட்டில் என்ன அப்படின்றது பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து பிரின்சிபால், கதை வந்து பிரின்சிபால்.
யார் எழுதுறது அப்படின்னா அசோக் உங்கள் பேர். காப்பிரைட்ஸ் 2021 இன்னைக்கு உள்ள காப்பிரைட்ஸ். டிராஃப்ட் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். டிராஃப்டோட இன்ஃபர்மேஷன்ன்றது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்னது மெனு விஷுவல்ஸு, மெனு விஷுவலோட ஸ்கிரிப்ட். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 9841094240 போட்டுட்டு டைட்டில் பேஜ் முடிஞ்சிருச்சு. டைட்டில் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா டைட்டில் பேஜ் வந்து வந்துருச்சு. இது வந்து நம்ம கடைசியாக பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இங்கேருந்து ஷோவில் காட்டாது. இது நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது ஃபைனலாக வந்து டைட்டில் பேஜ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வரும். பின்னாடி வந்து மற்ற நம்ம எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகி வரும். இப்போ ஃபார்மேட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து தமிழில் பண்ணுறதுனால இதை வந்து ஃபார்மேட் பண்ணுறோம் முதல்ல. அப்படின்னா இங்கே எலமெண்ட் என்ன இருக்குது, எலமெண்ட்டுன்றதுல இங்கே எலமெண்ட், இதுதான் எலமெண்ட்டு. எலமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா எலமெண்ட்டில் வந்து ஸ்க்ரீன் ஹெட்டிங் அப்படின்றது, ஸ்க்ரீன் ஹெட்டிங்ன்றது, ஆக்ஷன் இருக்குது, கேரக்டர் இருக்குது, பேராந்தட்டிக்கல் இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு வந்து சேவ், இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறதுனால வந்து சேவ் கேட்குது. நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் 28/7/21 அசோக் ஃபிலிம். இப்போ மேலே வந்து உங்களுக்கு வந்து அசோக் ஃபிலிம்ன்ற இன்னைக்கு டேட்டில் உள்ளது வந்துருச்சு. ஸ்க்ரீன் சொன்ன ஸ்க்ரீன் ஹெட்டிங், ஆக்ஷன், கேரக்டர், பேராந்தட்டிக்கல், டயலாக், டிரான்சாக்ஷன், ஷார்ட்ஸு, அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்றது ஃபார்மேட்டில் இருக்குது. கேரக்டருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கேரக்டரில் எதுவுமே காட்டல. காரணம் என்னென்னா நம்ம இங்கே கேரக்டர் இன்னும் உருவாக்கலை. கேரக்டரை உருவாக்க இங்கே ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டு வரும். லொக்கேஷன்லேயும் ஒன்றும் காட்டல. இங்கே லொக்கேஷன் நம்ம ஆட் பண்ண இங்கே லொக்கேஷனும் ஆட் ஆகிட்டு வரும். அதர்ஸ் இதில் வந்து சீன் இன்ட்ரோஸ் இருக்குது. சீன் இன்ட்ரோஸில் வந்து எக்ஸ்டீரியரா இன்டீரியரா அப்படின்றத நமக்கு வெளிப்புற படப்பிடிப்பா உள்புற படப்பிடிப்பான்றது காட்டுறதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிலே நம்ம எழுதிடணும். ஏன்னா டே நைட்டு எங்கே வெளியிலையா உள்ளையா அப்படின்றதுல நமக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ ஒரு சீன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை கண்டினியூஷன் ஷீட் வந்து 2 நாள் கழித்து எடுக்கிறோம் அப்படின்னா அதில் டேயில் எடுக்கணுமா நைட்டில் எடுக்கணுமான்றது தெரியாமல் போகும். இன்டீரியல் எடுக்கணுமா எக்ஸ்டில் எடுக்கிறது. அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயே அதெல்லாம் தெளிவாக எழுதிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் இருக்காது. அப்போது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இது போட்டுக்கலாம். வேணும்னா ப்ளஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன வேணும்னாலும் இதில் ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சீன் டைம் எப்போ பண்ணுறோம், டே, நைட், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்கா, லேட்டரா, மூமெண்ட்ஸ் லேட்டர்ஸ், அந்த கண்டினியூஸ், தி நெக்ஸ்ட் டே அப்படின்றது வந்து நம்ம வந்து அடிக்கும் போதே நம்ம வந்து அடிச்சிடலாம். ஹெட் ஸ்க்ரீன் ஹெட் பண்ணிடலாம். கேரக்டர் எக்ஸ்டென்ஷன். கேரக்டர் எக்ஸ்டென்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு கேரக்டர் பேசுகிறாரா இல்லை வாய்ஸ் ஓவர் பண்ணுறாரா இல்லை ஓவர் த சீன்ஸ் பண்ணுறாரா இல்லை கால் பின்னாடி பேசுகிறாரா, சப்டைட்டில் போடுறோமா. இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு டெலிஃபோனுடைய சவுண்டு நமக்கு வேணும் அப்படின்னா டெலிஃபோனுடைய சவுண்டுக்காக நம்ம அங்கேயே மார்க் பண்ணிக்கிடலாம். வாய்ஸ் ஓவர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் மேலே வந்து வாய்ஸ் ஓவர் வருது, இந்த மாதிரி இவர் தான் வந்து பிரின்சிபால் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்னா இது டப்பிங் தேட்டர் வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பேசும். டப்பிங் தேட்டர் வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னா இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ அடுத்து கடைசியாக வந்து டிரான்சாக்ஷன்னா என்ன, ஒரு நிகழ்ச்சியிலிருந்து ஒரு காட்சியிலிருந்து அடுத்த காட்சிக்கு வந்து ஒரு வீடியோவை ஒரு மாற்றத்தை கொடுக்குறது. இப்போ கட்டா இல்லை ஃபேட் இன்னா ஃபேட் அவுட்டா இல்லை வந்து டிசால்வா
இல்லை வைப்பா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து நம்ம இதை வந்து இப்போ எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதை நம்ம கொடுத்துடலாம். கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது வந்து தேவைப்படும், ஒரு டிஓபிக்கு வந்து தேவைப்படும். அப்படி கட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து சன்ரைஸ் வந்து ஃபேட் இன் பண்ணணும் அப்படின்னா கேமராமேனே பண்ணிடலாம். அங்கேயே ஸ்பாட்லேயே வந்து அப்ரேச்சரை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி சன்ரைஸ் எடுக்கும் பொழுது ஒரு ஃபேடிங் கொடுக்கலாம். ஃபேட் அவுட் அதே மாதிரி சன் செட் ஆகும் பொழுது ஒரு ஃபேட் அவுட்டை கொடுக்கலாம். அது கேமராமேன் மூலயமா பண்ணிக்கலாம். அந்த பழைய காலங்கள்லாம் வந்து ஃபேடிங் ஃபேட் அவுட் வந்து எடிட்டிங் டேபிளில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால டிஓபி தான் அந்த வந்து டிசைட் பண்ணி அங்கேயே பண்ணிவிடுவாங்க. ஃபேடினும் ஃபேட் அவுட்டும் அவங்க கையில் இருக்கும், பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் டிசால்வு, பேக் டு, மேட்ச் கட், அப்புறம் ஜம்ப் கட், ஃபேட் டு பிளாக், ஃபேட் டு ஒயிட்டும் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஃபேட் டு ஒயிட் இல்லை ஃபேட் டு எனி கலர்ஸ் அப்படி நீங்கள் வந்து வேணும்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன இப்போ தேவை அப்படின்னா, நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறது வந்து தமிழ் ஆக்கம் எப்படி பண்ண போகிறதுன்றது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எலிமெண்ட்குள்ளே போயிட்டு மாடிஃபிகேஷன், மாடிஃபை எலமெண்ட் ஸ்டைல், மாடிஃபைட் எலமெண்ட் ஸ்டைல். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம், நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்றது, சீன் ஹெட்டிங் இருக்குது. சீன் ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்றத உள்ளே போகிறோம் அப்படின்னா, சீன் ஹெட்டிங்க்கு வந்து ஒரு ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே தமிழாக்கம் பண்ண வேணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே தமிழாக்கம் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ரெண்டாவது, எல்லாத்தையுமே தமிழாக்கம் பண்ணாலும் நமக்கு வந்து பல குழப்பங்களில் கொண்டு போய் விடும். இப்போ கட்டு அப்படின்றத போய் நீங்கள் வந்து கட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா புரியாது, ஃபேரின்றதை போட்டால் புரியாது. ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டும். நமக்கு வேண்டியது வந்து டயலாக்கும் பேரந்தட்டிக்கில் என்ன எழுத போகிறோம் அப்படின்றது, ஸ்னாப்சஸில் என்ன எழுத போகிறோன்றது தான் நம்ம வந்து தமிழ் பண்ண போகிறோம். அப்போ ஹெட்லைனில் வந்து நம்ம வந்து எந்த வித ஒரு சேஞ்சும் நம்ம பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஓகே கொடுத்துரும். இப்போ வந்து சீன் ஹெட்டிங் அப்படின்றத முதல்ல என்ன எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதில் வந்து ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு எலமெண்ட் ஸ்டைலை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி சீன் ஹெட்டிங் உள்ளே போகிறோம். இங்கே வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து தமிழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சில இதுகள் வந்து நீங்கள் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிப்போர்ட் எடுக்கும் பொழுது சீன் ஹெட்டிங் ரிப்போர்ட் எடுக்கிறது எடுக்கலாம், ஆக்ஷன் ரிப்போர்ட் எடுக்கிறது எடுக்கலாம். இப்போ அங்கே வந்து ஆக்ஷன்றதுக்கு வந்து நீங்கள் வேறு ஒரு தமிழ் வேர்டு இருக்குது, உங்களுக்கு அந்த சர்ச்சிங் கஷ்டமாயிடும். கேரக்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேரக்டருக்கு அங்கே காட்சிப்படுத்துறதுக்கு வந்து தமிழில் வேறு மாதிரி போட்டிருப்போம், டயலாக் அப்படின்னு போட்டிருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இங்கிலீஷ்லேயே வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஹெட்டிங்கில் வந்து நம்ம மாற்ற தேவையில்லை, ஹெட்டிங்கில் வந்து மாற்ற தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சீன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஐஎன் போட்டிங்கன்னா இன்டீரியர் வரும். நம்ம கதை பிரகாரம் நம்ம கதை போகிற போக்கு வந்து என்ன எங்கே நடக்குது அப்படின்னா இன்டீரியருக்குள்ளே தான் நடக்க போகுது. எங்கே ரெண்டு இடம் தான், ஒன்று கிச்சனு, இன்னொன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமு. பையன் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் தூங்குறாரு, அம்மா வந்து கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு காலையில் எழுப்புறது. ஸோ ஐஎன் போட்டிங்கன்னா இன்டீரியர்னு வந்துடும். என்டர் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இப்போ பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐஃபன் போட்டுட்டு டேபு போட்டிங்கன்னா டேலையா மார்னிங் நைட்டு அப்படின்றது. ஸோ டே போடுறோம், டே போட்டு மறுபடியும் ஒரு கேப் போட்டுட்டு டேப் போட்டிங்கன்னா அடுத்து வரும் மார்னிங் அப்படின்றத போடுறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து டைமையும் இங்கே வந்து நோட் பண்ணிக்கலாம். காலையில் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு, 4 மணிக்கு, 7 மணிக்குன்றது நோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 6 AM
அப்படின்றத பண்ணிவிட்டு கேப் போட்டு டேப் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ என்டர் பண்ணுறோம். இப்போ லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றது வந்துருச்சு பாருங்கள். இங்கே மாஸ்டர் பெட்ரூம்ன்றது இங்கே வந்துருச்சு. ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்கும் பொழுது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றது ஒரு ரிப்போர்ட் எடுக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம்ன்றதுக்கு நமக்கு தெளிவாக விளக்கம் வந்து தேவையில்லை. மாஸ்டர் பெட்ரூமா அது கிச்சனா அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இப்போ அடுத்தது என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ண உடனே ஆக்ஷனுக்குள்ளே போகுது. ஆக்ஷனுக்குள்ளே போச்சு அப்படின்னா ஆக்ஷன் அடுத்தது என்ன ஆக்ஷன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றது. ஸோ ஃபார்மேட்டிங் போகிறோம். எலமெண்ட்டில் மாடிஃபிகேஷன் ஆக்ஷனில் ஓகே கொடுக்குறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ தான் வந்து ஃபாண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்ஷன்றதுக்குள்ளே வந்து தமிழ் ஃபாண்டை மாற்ற போகிறோம். இப்போ நான் வந்து பாமினி அப்படின்ற ஒரு தமிழ் ஃபாண்டை யூஸ் பண்ணுறேன். பாமினி அப்படின்ற தமிழ் ஃபாண்ட் இங்கே ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே கொடுக்குறேன். தமிழ் ஃபாண்ட் மாறிடுச்சு பாருங்கள். இங்கே அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னு இருக்குது. அப்பர் கேஸ் லோயர் கேஸ்னால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். கேப்ஸ்லாக்கு கேப்ஸில் வர்றதும் ஸ்மால் லெட்டரில் வர்றோம். இப்போ தமிழில் வந்து அப்படி போட்டிங்க அப்படின்னா அங்கே தப்பு அடிக்கும். அதனால் வந்து அப்பர் கேஸை வந்து எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ஃபிங்கரிங், அதாவது ஒரே வேர்டில் ஒரே லெட்டரில் வந்து இப்போ ஜே அப்படின்னா தா அப்படின்னு வரும். ஷிஃப்ட் அழுத்தி அடிச்சோம்னா தூ அப்படின்றது வரும். ஸோ அதனால் இது அப்பர் கேஸை தூக்கி விட்டுணும். அலைன்மெண்ட் லெஃப்ட்டு அலைன்மெண்ட் 0-0ல் லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குது. ரைட்டு 0-0ல் இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய லைன் இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இதான் லெஃப்ட்டு, இது கடைசி வந்து ரைட்டு. இப்போ ஆக்ஷன் எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்போ லெஃப்ட்டில் ஆரம்பிக்கணும் 0-0ல் அப்படின்றது போட்டிருக்கோம். ஸ்பேஸ் பிஃபோர் அப்படின்னா பிஃபோர் என்ன ஸ்க்ரீன் ஹெட்டிங். ஸ்க்ரீன் ஹெட்டிங்க்கு நம்ம கொடுக்குற ஆக்ஷனுக்கும் எத்தனை பாயிண்ட்டு இடைவெளி வேணும் அப்படின்றது பிஃபோர் பாயிண்ட்டு 1. ஸோ என்ன பண்ணுறோம் 1.5 வச்சுக்கிறேன். லைன் ஸ்பேஸ் எவ்வளோ வைக்கிறேன்னா 1 வச்சுக்கிறேன். லைன் ஸ்பேஸ்ன்றது 1 வச்சுக்கிறேன். நம்ம அடிக்கக்கூடிய ஒரு லைனு இப்போ ஒரு வரி அடுத்த வரி 2 வரி போகுதுன்னா வச்சுக்கிறேன். இது டிஃப்ரென்சியேஷன் காட்டுறதுக்காக இதில் 1.5 இதில் 1 அப்படின்றது வச்சுருக்கு. ஸோ அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். இங்கே நீங்கள் ரைட் அலைன்மெண்ட் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்குது. லெஃப்ட் அலைன்மெண்ட் கூட தான் இங்கே லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு கேரக்டர்லாம் நம்ம வந்து எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது டேப் கீ பிஃபோர் அப்படின்னா கேரக்டருக்கு போகிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ ஆக்ஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் நம்ம வந்து டேப் அழுத்தினோம்னா அடுத்தது என்ன பண்ணணும் கேரக்டருக்கு தான் போகணும். அதனால் கேரக்டர் வந்து போட்டுட்டு என்ன பண்ணுறோம் ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு கேட்குது ஃபார்மேட் வந்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ஃபார்மேட். எஸ் பண்ணிட்டோம். இப்போ டைப் பண்ணோம்னா தமிழ் டைப் ஆகும். இதில் தமிழ் டைப் ஆகும். இப்போ எனக்கு வந்து தமிழ் டைப் ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பேரா ஸோ இப்படி அடிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து பாமினி ஃபைல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் NHM யூஸ் பண்ணலாம், ஏர்கலப்பை யூஸ் பண்ணலாம், இல்லை டைப்ரைட்டிங் தமிழ் வாய்ஸ் டைப்ரைட்டிங் என்னென்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணது வரைக்கும் எல்லாமே இதில் வந்து ஈஸியாக வந்து உட்காருது. ரெண்டாவது வந்து எந்த விதமான தப்புகளும் இல்லாமல் தெளிவாக வந்து இதில் வந்து ரெக்கார்டை வந்து ஆகுது. ரெக்கார்ட் பண்ணும் பொழுது நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது வாய்ஸ் மூலியமாக டைப்ரைட்டர் வந்து பக்காவாக க்ளீனாக அடிக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ எனக்கு பாமினி வந்து ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னால பாமினி சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாமினி தமிழ் ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்மேட்டிங்குள்ளே வந்து ஆக்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து ஒரு ஆப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து போக போகிறோம். என்ன வாய்ஸ் டைப் ரைட்டிங் ஆப்புக்குள்ளே போக போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டருக்கு உள்ளது எல்லாமே நம்ம வந்து அதே மாதிரி ஃபார்மேட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து ஈஸியாக போகும்.
இப்போ அடுத்தது கேரக்டர் கிளிக் பண்ணுறோம். வியூ, ஃபார்மெட்டு, எலமெண்ட் ஸ்டைலு, மாடிஃபிகேஷன், கேரக்டர். இங்கே பாருங்கள் அப்பர் கேஸில் கேரக்டர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. எடுத்து வர்றோம், ஃபாண்டு போகிறோம். ஃபாண்டில் வந்து தமிழ் வேணும்ல, பாமினி கிளிக் பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த லெஃப்ட் ஐடென்டிங் வந்து 2.50 இருக்குது. அப்போ எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கும், இந்த இந்த இன்பிட்வீனில் ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு வந்து அது தெரியறதுக்காக அது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லைன் ஸ்பேஸ் எவ்வளோ விடணும் அப்படின்னா 1க்கு முன்னாடி நம்ம விட்ட மாதிரி 1.5 விட்டுக்கலாம், மற்றதெல்லாம் 1. டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் அடுத்தது வந்து எங்கே போகணும் அப்படின்னா ஆக்ஷனுக்கு போகிறதா பேராந்திட்டிக் போகிறதா அப்படின்னு. நமக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆக்ஷனில் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேரக்டர்லேருந்து அடுத்தது வந்து பேராந்திட்டிக் போகணும் அப்படின்னா பேராந்திட்டிக் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் கொடுத்துக்கிறோம். ஓகே. என்டர் கீ போட்டால் டயலாக் போகிறதுக்கு வச்சுருக்கோம். ஓகே. ஃபார்மேட்டிங் வந்து ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி பேராந்திட்டிக்கும் நம்ம ஃபார்மேட் போய்ட்டு எலமெண்ட் போய்ட்டு மாடிஃபிகேஷன், ஓகே. ஃபாண்ட் சேஞ்சிங், பாமினி தமிழ் ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே. டயலாக் ஃபார்மேட்டு, எலமெண்ட்டு, மாடிஃபிகேஷன். டயலாக் வந்து நம்ம தமிழ் பண்ண போகிறதுனால போயிட்டு எடுத்துகிட்டு பாமினி. ஓகே. அப்பர் கேஸ் பார்த்துக்கிடணும். அப்பர் கேஸ் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துரும். ஓகே. டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு வந்து அவங்களா வச்சுருக்கிறது தான், அங்கேருந்து ஏற்கனவே இருக்கிறது. இப்போ என்ன எஃப் அமுக்குனிங்கன்னா ஃபேடின்னு வந்துடும், டிசால்வ் அமுக்குனிங்கன்னா டிசால்வ், டி அமுக்குனிங்கன்னா டிசால்வ் வந்துடும், கட்டு அமுக்கினா கட்டு வந்துடும். இங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் என்ன பண்ணலாம்னா இங்கே கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் அப்படின்ற இடத்துல இங்கே வந்து ஒரு இது கொடுக்கலாம். கொடுத்துட்டு சிஜி என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து அதில் சிஜியை கொண்டு போகணும். ஓகே கொடுத்தோம்னா சிஜின்றது வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் சியை கிளிக் பண்ணிங்கன்னா கட்டு வந்துடும், சிஜி வந்துடும். சிஜி வந்து அடுத்தது சிஜி கிளிக் பண்ணால் சிஜி வேணும். அப்போ உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் என்னென்ன வேணும் அப்படின்றத எடிட்டருக்கு நீங்கள் காட்டுறதுக்காக நீங்கள் இங்கே வந்து இன்புட்டு கொடுத்துக்கலாம். வேணான்னா இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லொக்கேஷனும் வந்து நம்ம 1 by 1 காட்டிக்கிட்டே வரும். கேரக்டர் வந்து நம்ம இன்னும் போட்டோம்னா இங்கே கேரக்டர் வந்துடும். ஸோ இப்போ வந்து டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே ஷார்ட்ஸ். அடுத்து வந்து ஸ்க்ரீன் ஷார்ட்ஸ்னா நமக்கு அது வந்து நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஷார்ட்ஸ் வந்து நம்ம வைக்கிறதுக்கு. இப்போ லோ ஆங்கிள், ஹை ஆங்கிள், இல்லை வந்து ஈகிள் வியூ அப்படின்றத நம்ம காட்டுறதுன்னா ஷார்ட்ஸில் போயிட்டு நம்ம வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிடலாம். அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட், இது வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் அடிக்கணும் சொல்ல வரணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வேணுங்கிறத இதில் வந்து அடிச்சுக்கிடலாம். ஸோ இதுதான் இப்போ நமக்கு ரொட்டேட்டடாக சீன் ஹெட்டிங் வரப்போகுது, ஆக்ஷன் வரப்போகுது, கேரக்டர் வரப்போகுது, பேராந்தட்டிக்கல் வரப்போகுது, டயலாக் வரப்போகுது, டிரான்சாக்ஷன் வரப்போகுது. இது இப்போ இந்த ஒரு 7 விதமான உள்ள ஃபார்மேட்டை வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கதைக்குள்ளே வந்து போக போகிறோம். சரிங்களா? இப்போ ஹெட்லைன் கொடுத்தாச்சு. ஹெட்லைன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஆக்ஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஆக்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம இங்கே தான் தமிழ் டைப்ரைட்டர் வந்து தமிழ் வாய்ஸ் டைப்ரைட்டர் வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபேடியனில் வந்து இப்போ வந்து ஆக்ஷனில் வந்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா தமிழில் வாய்ஸ் டைப்ரைட்டர் மூலியமாக நம்ம ஆக்ஷனை இங்கே கொண்டாட போகிறோம். அப்படின்னா எங்கே போகலாம் அப்படின்னா மறுபடியும் கூகுள் கிளிக் பண்ணுங்கள். கூகுளில் வந்து உங்கள் மெயிலில் கூகுள் ஆப்பில் வந்து டாக்ஸ்ன்ற ஒரு ஆப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நிறைய கதைகள் இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து கிளிக் பண்ணிக்கங்க. புதுசாக இப்போ கிளிக் பண்ணியாச்சு. நியூ வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இங்கே வந்து
அன்டைட்டில் டாக்குமெண்ட் இருக்குது. என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அசோக் கதை பிரின்சிபால் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. பிரின்சிபால் இதில் டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இங்கே எடுத்துக்கிறோம். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே என்ன தேவை, நமக்கு என்ன இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே போய் செயல்படுத்த போகிறோன்றது மட்டும்தான் பார்க்கணும். அப்போ டூல்ஸ்குள்ளே நான் போகிறேன். போயிட்டு வாய்ஸ் டைப் அப்படின்ற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். மைக் இங்கே நமக்கு தெரியுது. இப்போ நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக இங்கே இங்கிலீஷில் பேசணும்னா ரெக்கார்ட் ஆகும். நமக்கு தமிழ் வேணும். ஸோ லாங்குவேஜ் நிறைய இருக்குதுல்ல, அதில் தமிழ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, தமிழில் பார்த்திங்கன்னா இந்திய மொழி, தமிழ் இலங்கை மொழி, தமிழ் சிங்கப்பூர் மொழி, தமிழ் மலேசியா அப்படின்னு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 4ஐயும் கூகுள் ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுடைய பேச்சு வழக்கத்திற்கு ஏற்றாற்போல் டைப் அடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பேசுவோம், அது ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படி இல்லை, நம்மளுடைய ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி தமிழ் இந்தியா, தமிழ் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இப்போ நம்ம இதில் தமிழ் இந்தியா அப்படின்றத எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ ரெக்கார்டிங் நம்ம ஆரம்பிக்கிறோம். ரெக்கார்டு இப்போ நம்மளுடைய ரெக்கார்டிங் இப்போ என்ன, நம்மளுடைய கதையோடைய சுருக்கம் என்ன, கதையுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னா, மாஸ்டர் பெட்ரூமில் மகன் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார். இப்போ அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஷாட் காட்டும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கதை அப்படின்னா, அந்த கதையில் எக்ஸ்டீரியர் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஷாட் நம்ம போட்டிருக்கணும். இங்கே நம்மளுடைய ஆரம்பத்தில் இங்கே இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு முன்னாடி நம்ம எந்த வீடை நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த மாஸ்டர் பெட்ரூம் எங்கே இருக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். அந்த வீடை நம்ம எஸ்டாப்ளிஷ் ஷாட் காட்டியிருக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ்டீரியர் கிளிக் பண்ணுறோம். ஹவுஸ் கேப் போட்டு டேப்பு மாறுறீங்க காட்டுறோம். மார்னி இப்போ ஆக்ஷனுக்குள்ளே வந்துருவோம். டேப் யூஸ் பண்ணி போகலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக கூகுள் கீழே ஐக்கானை கிளிக் பண்ணி போகலாம். இங்கே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஆக்ஷனில் கதைக்கு பிரின்சிபால் வீட்டின் முகப்பு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் அல்லது ஏரியல் வியூ ஷாட். வீட்டின் முகப்பு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் அல்லது ஏரியல் வியூ தப்பாக காட்டியிருக்கு. மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இங்கேயே கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஏரியல் வியூ
வீட்டுடைய வெளித்தோற்றம். வீட்டுடைய எஸ்டாப்ளிஷ் ஷாட். வீட்டினுடைய வெளித்தோற்றத்தை படம் பிடித்தல். படம் பிடித்தல். இங்கே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இங்கே கூடுமான அளவுக்கு இங்கே வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம். வீட்டினுடைய வெளித்தோற்றத்தை படம் பிடித்தல். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஷார்ட்ஸ். என்ன பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், கண்ட்ரோல் சி கொடுக்குறோம், ஃபேடிங் சாஃப்ட்வேர் வந்து கண்ட்ரோல் வி. வீட்டினுடைய வெளித்தோற்றத்தை படம் பிடித்தல். அது என்னெல்லாம் ஷூட் பண்ணலாம், எக்ஸ்டீரியரில் வைட் ஆங்கிள் போட்டு வீடை காட்டலாம், இல்லை ஏரியல் வியூவில் இருந்து ஒரு ட்ரோனை பறக்க விட்டு அந்த வீடை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு அது எப்படி தோன்றது அப்படின்றது வந்து காலை பொழுது அப்படின்றதுனால ஒரு சன்ரைஸ் ஆகிற மாதிரியும் நம்ம வந்து படம் பிடிச்சிக்கிடலாம். ஸோ இதுதான் முதல் வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம முதல்ல அடித்த மாதிரி மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பையன் தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஆக்ஷனில் போயிட்டு கூகுளுக்கு போகிறோம். இப்போ இந்த கதையை வந்து கண்டினியூவாக நமக்கு வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறோன்னா, இதை டெலீட் பண்ணாமல் அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைனுக்கு போயிட்டு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். மகன் ஆழ்ந்த உறக்கத்தில் தனது பெட்ரூமில் உறங்கிக் கொண்டு இருக்கின்றான். கண்ட்ரோல் சி, ஃபேடிங், கண்ட்ரோல் வி. மகன் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் தனது பெட்ரூம் வந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். நெக்ஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பண்ணும்பொழுது ஆக்ஷனில் வந்து இப்போ ஒரு லைன் விட்டு வருது. இப்போ அதை வந்து ஃபார்மேட்டில் போய்ட்டு என்ன பண்ண, நீங்கள் அப்படி வேணான்றது எலமெண்ட்டில் போய்ட்டு ஸ்டைலில் போய்ட்டு ஆக்ஷனில் கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள், லைன் ஸ்பேஸ், ஸ்பேஸ் பிஃபோர் லைன் ஸ்பேஸ் வந்து 1 கொடுத்துருக்குறோம், 0. ஓகே, 0 கொடுத்தோம்னா இதுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துடுது. ஸோ எலமெண்ட்டில் போய்ட்டு ஆக்ஷன் 1. ஓகே, இப்போ டேப் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கிருந்து என்ட்ரு பண்ணோம்னா அடுத்த லைன் என்ட்ரு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த லைன். நமக்கு அடுத்தடுத்த லைன் வேண்டாம், இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம டேப் யூஸ் பண்ணிவிட்டு கேரக்டருக்கு வந்துடும். டேப் யூஸ் பண்ணால் கேரக்டர் யார் அப்படின்னா அம்மா கேரக்டர் முதல்ல ஆரம்பிக்குது. இப்போ எனக்கு தமிழ் டைப்ரைட்டிங் தெரியும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன், அம்மான்றது நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். ஆ வந்து எம்மில் இருக்குது, இம்மு வந்து மா வந்து கேல இருக்குது, புள்ளி வந்து எல்லுக்கு பக்கத்தில் இருக்குது. மறுபடியும் ஹெச் வந்து துணை எழுத்தில் இருக்குது. கேரக்டர் அம்மா கேரக்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்ற கேரக்டர் வந்து இங்கிலீஷில் நமக்கு இங்கே காட்டுது. ஸோ அம்மா கேரக்டர் நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே எங்கே போகுது பார்த்தீங்கன்னா டயலாக்குக்கு போயிடுது. இங்கேருந்து கிளிக் பண்ணால் அம்மா கேரக்டர் டயலாக் இங்கே வந்துடுது. ஸோ நம்ம இங்கே அலைன்மெண்ட்டில் வச்சுக்கிறோமா இல்லை இங்கே டயலாக் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோமா அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் அம்மா பேசினோன்னா நம்ம எழுத்து வழக்கில் வந்து இங்கே இதுக்கு கீழே தான் வைப்போம். அப்போ ஃபார்மேட்டு, எலமெண்ட்டு, மாடிஃபிகேஷன், டயலாக்கு, இங்கே வந்து 1.3 இருக்கிறத வந்து ஏற்கனவே அம்மா கேரக்டர் எங்கே இருக்குன்னா 2.3 இருக்குது. ஸோ அதை தாண்டி வரணும் அப்படின்றதுனால 2.15 அப்படின்றத கொடுத்துட்டு ரைட்டு இண்டிகேஷன் அப்படி வந்து 00 கொடுத்துடலாம். என்டர். இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் முன்னாடி காட்டுது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னா என்ன பண்ண, மறுபடியும் ஃபார்மேட்டில் போயிட்டு எலமெண்ட்டு, மாடிஃபிகேஷன், டயலாக்ஸு, இங்கே போயிட்டு
ஒரு 55. இப்போ அம்மாவோட கொஞ்சம் தள்ளி காட்டுது. இப்போ டயலாக் என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் வந்து கூகுளுக்குள்ளே போயிட்டு என்டர் பண்ணிக்க போகிறோம். கூகுளில் வந்து அம்மா வந்து நம்ம கதை பிரகாரம் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, எழுப்புறாங்க, பையனை வந்து எழுப்புறாங்க. அப்போ டயலாக் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க எழுப்புறத. மாதேஷ் எழுந்திரி, காலையில் 6 மணி ஆயிடுச்சு. இப்போ மாதேஷ் எழுந்து காலையில் 6 மணி ஆயிடுச்சு வருது. இப்போ இது அழகாக நம்ம வந்து மறுபடியும் பேசி மாற்றி அமைச்சுக்கிடணும். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ரெகார்டிங் விடிஞ்சி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க மாதேஷ், எழுந்திரி, காலேஜுக்கு போகணும். விடிஞ்சி இருக்கிற ஸோ கூடுமான வரைக்கும் இங்கேயே வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்போ விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க மாதேஷ், எழுந்திரி, காலேஜ் போகணும். ஸோ இதை கொஞ்சம் காப்பி பண்ணிவிட்டு வழக்கம் போல் ஃபேடினில் வந்து போட்டுருவோம். என்டர். ஆக்ஷனுக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்த டயலாக்கு ஆக்ஷனுக்கு இல்லாமல் நேராக வந்து பையன்கிட்ட போகணும். இப்போ பையன் யார், மாதேஷ். இங்கே மாதேஷ்ன்னு இருக்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் வி என்டர். இப்போ கேரக்டரில் போனீங்கன்னா ரெண்டாவது மாதேஷ்ன்றது வந்துடுச்சு. இங்கே தமிழில் ஃபோக்கஸ் ஆகுது. காரணம் நம்ம இங்கே தமிழில் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணதுனால தமிழில் நமக்கு இங்கே ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, என்டர். மாதேஷோட டைலாக் என்ன, இங்கே டைலாக் ஒன்றுமே இல்லை, ஆக்ஷன் தான் இருக்குது. அப்போ ஆக்ஷனில் பையன் வந்து அறத்தூக்கத்தில் முண்டுவது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே மாதேஷ் அரை தூக்கத்தில் படுக்கை அறையில் முண்டுவது. மாதேஷ் அரை தூக்கத்தில் படுக்கை அறையில் முந்துவது. மாதேஷ் அரை தூக்கத்தில் படுக்கை அறையில் முந்துவது. ஆக்ஷன்ல வந்து படுக்கை அறையில், இது வந்து நம்ம மாத்திக்கிறோம், முண்டுவது. சரியா? ஆக்ஷன். இப்ப அம்மா டேய், எத்தனை தடவை தான் எழுப்புறது? எழுப்புனா ஒரு தடவையில எழுந்திருக்கிறது இல்லை. தினம் தினம் உன்னோட இதே போராட்டமா போயிடுச்சு.
போச்சி பூச்சி பூச்சி கண்ட்ரோல் சி ஃபேடில் போயிட்டு கண்ட்ரோல் டே எத்தனை தடவை தான் எழுப்புகிறது ஒரு தடவையில் எழுந்திருக்கிறது இல்லை தினம் தினம் உன்னோட இதே போராட்டமா பூச்சி அப்படின்னு ஆகிருக்கு இங்கே வந்து பூச்சி அப்போ நம்ம வந்து டைப் பண்ணி மாற்றிக்கலாம் பூச்சி ஸோ என்டர் ஆக்ஷனில் பையனை வந்து காட்டலாம் இல்லை அம்மா வந்து கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து நம்ம இங்கே வந்து போட்டுக்கலாம் அப்போ அம்மா கிச்சனுக்கு நகர்ந்து மகனுக்காக காஃபி போடுவது கண்ட்ரோல் சி ஃபேட் இன் கண்ட்ரோல் வி அம்மா கிச்சனுக்கு நகர்ந்து மகனுக்காக காஃபி போடுவது என்டர் இப்போ வந்து பையன் மாதேஷ் டயலாக் இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாகவே வந்து மெஷின் போயிட்டு இருக்கிறது இது பெராந்தட்டிக்கில் வந்து மாதேஷ் வந்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அலாரம் அடிப்பதை மாதேஷ் எழுந்து ஆஃப் பண்ணுறது அப்படின்றது பெராந்தட்டிக்கில் வந்து போட்டுக்கிடலாம் மாதேஷின் படுக்கை அறையில் அலாரம் சவுண்டாக அலறுவது மாதேஷ் படுக்கை அறையில் அலாரம் மிகுந்த ஒளியுடன் அலறுவது மிகுந்த ஒளியுடன் அலறுவது ஒளியுடன் இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஒளி அப்படின்றது பெரிய லீ வந்துச்சுன்னா அது வந்து காட்சி ஆகிடும், சின்ன லீ வந்தால் சவுண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பெரிய லீ வந்துருச்சு. அந்த கன்ஃபியூஷன்லாம் வந்து கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் மாற்றி அமைச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ மாதேஷ் படுக்கை அறையில் அலாரம் சின்ன லீ ஒளி மிகுந்த இது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு சொல்கிறதுக்காகவும் படுக்கை அறையில் என்ன தேவைன்றது இங்கே கொண்டாந்துட்டோம். என்ன, மாதேஷ் படுக்கை அறையில் அலாரம் ஒளி மிகுந்த சத்தத்துடன் அடிப்பது. ஸோ கேரக்டர் ரூமில் வந்து அந்த ஒளி வந்து எப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு அடைப்பு குறிக்குள்ள பேராந்தட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து டயலாக்கு. இப்போ இதில் வந்து ஆக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, மாதேஷ் வேகமாக கையை போர்வையிலிருந்து வெளியே எடுத்து மாதேஷ் வேகமாக
தன் போர்வைக்குள் இருந்து கையை வெளியே எடுத்து அலாரம் அடிக்கும் கடிகாரத்தை அணைப்பது. மாதேஷ் வேகமாக தன் போர்வைக்குள் இருந்து கையை வெளியே எடுத்து அலாரம் அடிக்கும் கடிகாரத்தை அணைப்பது. ஸோ இதை என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி ஆக்ஷனுக்கு போட்டுக்கிறேன். யாரோட ஆக்ஷன்? இப்போ இதில் மாதேஷ் என்ன ஆக்ஷன் பண்ணுறாரு அப்படின்றத போட்டாச்சு. மீண்டும் வந்து டேப் போடுறோம். அம்மா அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம், கேரக்டரில் வந்து எம் அமுக்கணும்னா அம்மா. ஸோ அம்மா என்டர் மறுபடியும் டயலாக். இன்னும் எழுந்திருக்கலையா? என்ன இன்னும் எழுந்திருக்கலையா? என்ன இன்னும் எழுந்திருக்கலையா? இரு, தண்ணியை கொண்டாந்து மூஞ்சிலேயே ஊத்துறேன். ஸோ அம்மா டைலாக் முடிஞ்சிருச்சு. பையன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் வந்து அடுத்த டைலாக் வந்து மாதேஷ் மாதேஷ் அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் கத்தாம இருக்கியா? தினம் தினம் படுத்தி எடுக்கிற. கண்ட்ரோல் சி டயலாக். எடுக்கிற. அம்மா மாதேஷ் எழுந்திரிடா, காலேஜுக்கு போகணுமா இல்லையா? எத்தனை தடவை உன்னுகிட்ட நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு மரியாதையே இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்க. எழுந்துடுறா.
ஏன் ஸ்கூலுக்கு போகணும்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. நிறைய காரணம் இருக்கு. நீ முதல்ல எழுந்திரி. காப்பி கொண்டாந்துருக்கேன், குடி. காஃபி கொண்டாந்துருக்கேன். Enter. Mahesh. அம்மா, நான் இன்னைக்கு ஒரு நாள் போலமா. ஒரு நாள் மட்டும் போகலாமா? அம்மா, நான் இன்னைக்கு ஒரு இதுல வந்து சொல்றது வந்து ஒரு கொஞ்சலோட சொல்றான் அப்படின்றத வந்து இங்க நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மகன் அம்மாவிடத்தில் கொஞ்சலுடன், மகன் அம்மாவிடம் கொஞ்சலாக பேசுவது. கண்ட்ரோல் சி. இந்த அடைப்புக்குள்ள போட்டோம் அப்படின்னா ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு குறியீடு. அந்த குறியீடு தான் நம்ம அடைப்புக்குள்ள வந்து மகன் அம்மாவிடம் கொஞ்சலாக பேசுவது. எப்படின்னா, மகன் எப்போ அம்மா கிட்ட விளையாடுற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறது, அந்த வாய்ஸ்ல பேசுறதுக்காக நம்ம வந்து இங்க வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ அம்மா, மாதேஷ், நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா சாவியே உன்னுகிட்ட தான் இருக்கு. நீ போனாதான் காலேஜை திறக்க முடியும். எழுந்திரி. இங்கே நம்ம எடிட் பண்ண முடியாது, அதனால் வந்து கண்ட்ரோல் சி போட்டு இங்கே போய் எடிட் பண்ணிக்கலாம்.
இது வந்து டயலாக் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அன்ஃபார்மேட்டட் போட்டாலும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இப்போ இதுவே மாற்றிக்கிடலாம். டயலாக் கிளிக் பண்ணால் அது டயலாக்கு மாறிடும். இதில் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வேர்டிலெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இதில் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக அவங்க வந்து நல்ல ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்காங்க. மாதேஷ், நீ காலேஜுக்கு போனால் தான் போகிதான் ஏன்னா காலேஜோடைய பிரின்ஸ்பாலே நீ தான். நீ போனாதான் ஆஃபீஸ் ரூமை திறக்க முடியும், காலேஜை திறக்க முடியும். எழுந்துடுறா முட்டாள் பயலே. பிரின்ஸ்பால் பிரின்ஸ்பால் மாதேஷ் ஒரு கொஞ்சலுடன் நெளிந்தவாறு போர்வைக்குள்ளிருந்து வெளியே வந்து அம்மாவை பார்த்து அசடாக சிரிப்பது. போர்வைக்குள் இப்போ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. இதுலேருந்து என்ன கதையில் என்ன வருது? பையன் மகன்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காரு. விளையாடும் பொழுது அவர் தான் பிரின்ஸ்பால்ன்றது முதல்ல நமக்கு தெரியல. கடைசியில் தான் அவர் வந்து பிரின்ஸ்பால்ன்றதை வந்து கதையோடைய முடிவில் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து டயலாக்கை வந்து நம்ம வந்து இதில் போட்டு நம்ம வந்து எழுதியிருக்கோம். இதில் ஸ்க்ரீன் பிளேவும் காட்டியிருக்கோம். என்ன பண்ணுறாரு, பையன் தூங்குறாரு, பெல் அடிக்குது, சத்தம் போடுது அப்படின்றதெல்லாம் காட்டியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஏற்றப்போ நிறைய மெருகேற்றி பண்ணுறது தான் வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ முடிவில் வந்து இப்போ இதில் வந்து இடையில வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இங்கே வந்து ஒரு வீட்டினுடைய வெளித்தோற்றத்தில் வந்து படப்பிடிப்பு என்ட்ரு கொடுத்தோம். என்ட்ரு கொடுத்து டேப் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து என்டர் டிரான்சாக்ஷன் டிசால்வ் டு என்ன பண்ணுறோம், டிசால்வ் டு அடுத்த ஷார்ட் மாஸ்டர் ஷார்ட்டுக்கு வந்து டிசால்வ் பண்ணி போகிறத இங்கே வந்து சொல்லிடுவோம். டிசால்வ் பண்ணி போகிறதுன்னு இது இந்த விஷயங்கள் அப்போ
அப்பப்போ நம்ம வந்து பண்ணிக்கிட்டே வரணும், கூடிய பண்ணிட்டு வரணும், இல்லை அப்புறமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கட்டுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக டிரான்சாக்ஷன் கட்டு அப்படின்றத போட்டிருக்கோம். கடைசியில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபேட் டு பிளாக். ஸோ கதை வந்து இதோட நிறைவு பகுதியாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணோம், நம்ம ஷார்ட்ஸ் வந்து மாற்றி எடுத்தோம், ஆக்ஷன் எங்கே வந்துடுது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து இப்போ ஸ்க்ரீனுடைய எலமெண்ட் நம்பர் அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறோம். ஸ்க்ரீனோட எலமெண்ட் நம்பர் இப்போ என்ன நம்பருது, சீனுடைய ஹெட்டிங் எத்தனை சீன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக ஓகே கொடுக்குறோம். கிளிக்கு சீன் நம்பரிங், இது வந்து சீன் ஹெட்டிங்கில் 1ன்னு ஆரம்பிக்கணும் கொடுக்குறோம். ஷோ நம்பரிங் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேரக்டர் பாருங்கள் 1 2 3ன்றத நம்பர் வந்து சைடில் வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ வந்து இல்லை நம்ம வந்து டயலாக்குக்கு நம்பரிங் வேணும், எத்தனை டயலாக்ன்றதுக்கு நம்பரிங் வேணும், சீன் எலமெண்ட்டில் வந்து கேரக்டர்ஸ்க்கு வந்து சீன் ஹெட்டிங் ஷோ நம்பர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 1வது சீனு 2வது சீனு நம்ம அதுக்கப்புறம் அது வந்து சீனை மாற்ற போட்டிருக்கிறதுனால வரிசையாக தெரியுது. இப்போ சீன் எங்கே வந்து மாறுது, ஷார்ட்ஸ் எங்கே மாறுது அப்படின்றது, இது முதல்ல வந்து வெளிப்புறம் இருக்குது, அப்புறம் இங்கே ஷார்ட்ஸ் மாறுறதுனால சீன் இருக்குது. இது ஒரே சீன் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சீன் 2ல் வந்து இந்த கான்வர்சேஷனை கொண்டு போயிருக்கோம். இப்போ இதில் வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேரக்டருக்குள்ளதை ஷார்ட்ஸை தூக்கி விட்டுறோம். ஸ்க்ரீன் ஹெட்டிங்கில் வந்து ஆக்ஷன்ஸ்க்கு உள்ளதை கிளிக் பண்ணுறோம், தூக்கி விட்டுறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிகிட்டே வரோம், இது வந்து சேவ் பண்ணிகிட்டே வரோம். இப்படித்தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதுறது. இது வந்து ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டதுனால நமக்கு வந்து ஒரு 2 பேஜ்குள்ளேயே முடிஞ்சிருச்சு, ஒரு 3 பேஜ்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இதே வந்து ஒரு பெரிய முழுநீள கதையாக இருந்தது அப்படின்னா டயலாக்ஸுகளுக்கு போட்டு நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம வந்து கொண்டு போய் எழுதி முடிக்கலாம். இதில் வந்து அடுத்த கட்டங்கள் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறது, இது வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து பிடிஎஃப் கிரியேட் பிடிஎஃப் என்ன பிடிஎஃப் வேணுமோ ஆல் பேஜஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ பிடிஎஃப் பாஸ்வேர்டு வேணாலும் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம கதை வந்து வேறு யாரும் எடுக்காமல் பார்க்காம இருக்கிறதுக்கு. ஸோ ஓகே கொடுக்குறேன், ஓகே கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து வெளியில் போய் பார்க்க போகிறேன். அது எதில் நம்ம சேவ் பண்ணோம், ஜியில் சேவ் பண்ணோம், அது ஷோக்குன்ற வீடியோவில் பிடிஎஃப். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னு நம்ம தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணதுனால இந்த பிரிண்ட் அவுட்டுக்கு அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா காட்டலை.
ஏன்னா இது மாதிரி எனக்கு முதல் தடவை அடித்து காட்டாமல் இருக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, அடுத்தது என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் வந்து அதுக்கப்புறம் மாற்றி எப்படி எடுக்கலான்னு யோசிச்சும் போது அப்படின்னா, போயிட்டு பிரிண்ட் கொடுங்க, ஓகே கொடுங்க, நீங்கள் பிரிண்டர் வந்து இதை வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணுறது எப்படி, இது வந்து கதை சுருக்கம். இதில் கதை சுருக்கத்தை வந்து கண்டினியூஸாக பேசியே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிடலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வசித்து வந்தாங்க. தினம் தினம் அந்த வீட்டில் காலையில் மகனை எழுப்புவது ஒரு பெரிய சவாலாக அமையும். பையன் எழுந்து காலேஜுக்கு போவதற்கு அடம் பிடிப்பதும், அம்மா தினம் தினம் எழுப்புவதும் இது ஒரு நிகழ்வாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இருவருக்கும் இடையே உள்ள பேச்சுவார்த்தை தான் இந்த படத்தினுடைய சாராம்சம். ஸோ இந்த மாதிரி வந்து கதையோட கதை சுருக்கத்தை வந்து போட்டுக்கிடலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ் கார்டு போட்டுக்கிடலாம். இண்டெக்ஸ் கார்டுனா என்ன, ஸோ உங்களுடைய விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக அதில் போடக்கூடிய ஒரு விஷயம். டாக்குமெண்ட் synapses. இப்போ synapses அப்படின்னா என்ன, அந்த கதை சுருக்கத்தை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து நம்ம வந்து நமக்கு வேணுங்கிறத பார்க்கறதுக்கு கூட இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணலாம், ஃபேடிங்கில் கண்ட்ரோல்-V கதை சுருக்கத்தை வந்து இங்கே கொண்டு வந்துக்கலாம். synapses உள்ள கதை சுருக்கத்தை வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து வேணாம் அப்படின்னா எடிட் ஸ்னாப்ஸஸ் அப்படின்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹிடன் ஸ்னாப்ஸஸ், ஸோ உங்களுக்கு தெரியாது. ஸ்னாப்ஸஸ் மட்டும் வேணும் அப்படின்னா திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஸ்னாப்ஸஸ், ஹிடனை தூக்கி விட்டிங்கன்னா இங்கே ப்ளூ கலர் மார்க்கில் வந்து synapses தெரியும். ஸோ இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்குள்ளே வந்து இண்டெக்ஸுக்கு என்ன தேவையோ அதை வந்து போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இண்டெக்ஸ், இந்த இது கார்டு வந்து இண்டெக்ஸ் கார்டு. இப்போ நம்ம பார்க்கும்போது இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்றது நமக்கு படிக்கிற மாதிரி ஒரு வியூ வரும். ஸோ இதுவும் நம்மளுடைய கதைக்களத்துக்கு
மாற்றுறதுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலான்றதுக்கு, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த இண்டெக்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த இண்டெக்ஸ்லேயும் வந்துடும். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்போர்ட்டிங் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இதை தினமும் பழக தான் உங்களால் இதோடைய முழு விவரத்தையும் நீங்கள் அறிய முடியும். அதனால் தினம் பழகுங்க. பழக தான் ஈஸியாக நமக்கு ஏதுவாக அமையும். நன்றி. அடுத்து உங்களை எல்லாம் வெள்ளித்திரையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.